இன்றைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்கு ஆதாரமாய் வாசிக்க வேண்டிய ஒவ்வொரு நாளும் ஆதாரமாய் வாசிக்கிற வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற வசனம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய ஒன்று அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும், என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஜெபம் பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கணுங்கிறத இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது என்பதில் மாற்று கருத்து ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் பரவாயில்ல. நான் முந்தின நாள் பேசினேன், 2 நாளைக்கு முன்னால். உங்கள் ஜெபத்தில் சிலருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள போல் இவங்கள போலெல்லாம் ஜெபிக்க தெரியாதுன்னு. ஒரு பேச்சாற்றல், உங்களுக்கு சொல் ஆற்றல் கோர்வையாக ஜெபிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாருன்றதையும் சமீபத்தில் நம்ம அந்த பாடங்களை படித்தோம். இன்றைக்கு அந்த பாடத்திட்டங்களில் படித்து கொண்டு வருகிற கற்றுக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு ஜபம். இன்றைக்கி நம்ம என்னென்னா 123ஆம் சங்கீதத்தில் 123ஆம் சங்கீதம், ஆமேன், 3ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள், பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2ஆம் வசனம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமேன். இப்போது இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்குறேன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மை நோக்கி உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எதுவரைக்கும் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று கேட்டால், எங்கள் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டால், இரக்கம் செய்யும் வரைக்கும். இரக்கம் செய்யும் வரைக்கும், முக்கியமான நல்ல வார்த்தை, இரக்கம் செய்யும் வரைக்கும். அப்போ நீங்கள் இதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், அதாவது சில ஜெபத்துக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், சில ஜெபத்துக்கு ஒரு வருஷம் கழித்து பதில் வருகிறது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். இரக்கம் செய்யும் வரைக்கும் அப்படின்னா, அது ஒரு நாளாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு மாதம் இருந்தால் பரவாயில்ல, அல்லது 6 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அவரையே, வசனம் சொல்லுகிறது, எங்கள் கண்கள் உண்மையே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது எல்லாராலையும், எல்லா கிறிஸ்தவர்களாலையும் இப்படி இருக்க முடியாது. நம்மனா இந்த இன்ஸ்டன்ட் காஃபி டீ குடித்த ஆட்களாக இருக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட செய்திகளை கேட்ட ஆட்களாகவும் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவதூதன் வந்தான், அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வந்தது. அப்படி சொல்லும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கணும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் அந்த டேனியலினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. அவர் ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே தேவதூதன் வந்து நின்றுட்டான்னா, அப்போ தானியேலுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர் ஏன் நமக்கு டிலே பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பணும். அதே நேரத்தில் எந்த சிச்சுவேஷனில் டேனியல் ஜெபம் பண்ணார், எந்த தேசத்தில் இருந்து ஜெபம் பண்ணார், இதெல்லாம் கேள்வி நிறைய இருக்குது. ஆனால் சும்மா நம்ம மேலே விட்டுறோம், கீழே விட்டுறோம், நடுவில் மாத்திரை எடுத்துக்கிட்டு தானியேல் ஜெபிக்கும் போதே பதில் வெளிப்பட்டது போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். இங்கே
ஆண்டவரே, இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள், எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இது சாதாரண ஏபிசிடி கிறிஸ்தவர்களால் முடியாது. ஏபிசிடி கிறிஸ்தவர்களாக என்னென்னா, அதாவது என்னை பொறுத்தவரை ஏபிசிடி கிறிஸ்தவர்கள்னா அது வந்து ஏதோ ஒரு கடமைக்கு பைபிள் வாசிக்கிறது, ஜோம் பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை போடுறது, ஊழியக்காரர் சிலுவை போட்டு விடுறது, அவர் சிலுவை போடலைன்னா நானே போட்டுக்கிறது சிலுவை. புரியுதுங்களா? இது வந்து ஏதோ ஜோம் பண்ண பைபிள் வாசிச்சா அப்படின்னு இது வந்து நம்ம வந்து இந்த பிகினர்ஸ்லேயே இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சின்சியராக ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கணுன்னா யாராக இருக்க முடியும் அப்படின்னா, விசுவாச ஜீவியத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொஞ்சம் ஆழமான அனுபவம் உள்ளவங்க தான் இப்படி அவர் லேட் பண்ணாலும் கரெக்டாக செய்வார். அதனால் நான் அவசரப்படலை, இந்த விஷயத்தில் நான் அவசரப்படலை. இன்றைக்கி அவசரப்பட்டு தானே ஃபேமிலியிலே பிரச்சனை வருது. அவசரப்பட்டு தான் நிறைய காரியங்களை நம்ம வந்து இழந்து போய் நிற்கிறோம். ஐயா, உங்களை என்னை உருவாக்கின ஆண்டவருக்கு அவருக்கே இல்லாத அவசரம் நமக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. அதாவது கர்த்தருடைய வேலையை செய்கிறதுல அவசரமாக செய்யணும். ஆம்புலன்ஸில் அந்த அந்த சைரன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே போகுதுன்னா அவசரம், வழியை விடுறான்னு அர்த்தம். நம்ம ஆட்கள் இடையில நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் சில இடங்களில். அப்போது நான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அவசரம் அதே போல் கர்த்தருடைய காரியம் அவசரம். இன்றைக்கி ஒரு ஆத்துமாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லாமல் விட்டுட்டேன்னா அந்த ஆத்துமா திடீர்னு மரணத்துக்குள்ளே போயிட்டுன்னா நான் போய் செத்தவன் வீட்டில் போய் உட்காந்து சுவிசேஷம் சொல்ல முடியாத. அப்போது அது எதுக்கு அவசரப்படணும், எதுக்கு அவசரப்படக்கூடாதுன்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி அவசரப்பட்டு பேசுகிற பேச்சு, அவசரப்பட்டு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறது, அவசரப்பட்டு கமெண்ட் கொடுக்கறது, கர்த்தருடைய பிள்ளைகளை சில பேர் அது விஷயம் தெரியாமையே அவங்க பின்னால் பேசிக்கிட்டு இருக்கிறது. இதனால் வந்து நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொய்வு, தடுமாற்றம், சோர்வு, போராட்டம் வருகிறதை நாம் ஒருவரும் மறுக்க முடியாது. சரி, அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தரையே இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா எனக்கு ஆழமான ஜெப வாழ்க்கை அவசியம் தேவை. ஆமாம், அந்த டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை, ஆழமான ஜெப வாழ்க்கை. இன்றைக்கி நான் ஆழமான ஜெப வாழ்க்கையை பற்றி பேச பிரியப்படுறேன். மேலோட்டமான ஜெப வாழ்க்கை அது என்னது? இந்த சின்ன குட்டி பசங்க, எங்கள் அம்மா ஆசிரியர், அப்பா ஆசிரியர், ஸ்கூலுக்கு போகிறவங்க கூடுவாங்க, ஆண்டவரே பாதுகாத்துக்கணும், ஷர்ட் வாங்கி தாங்க, துணி வாங்கி தாங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கு அதுதான், அவங்களுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. இன்றைக்கி நானும் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஜெபத்தில் ஆழமே இல்லைன்னு அர்த்தம். சும்மா சுற்றி அம்மா ஆசிர்வதிங்க, அவனை ஆசிர்வதிங்க, இங்கே போகிறாங்க ஆசிர்வதிங்க, அங்கே வராங்க ஆசிர்வதிங்க அப்படின்னு அந்த ஃபேமிலி சர்க்கிள்லேயே சில பேர் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் ஆழமான ஜெபம் கிடையாது. அது சுயநலமான ஜெபம். ஆழமான ஜெப வாழ்க்கைன்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரு. ஆமாம், அதுக்காக கர்த்தருடைய வல்லமையை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், இப்படி சொல்லும்போது ஆழமான ஜெபத்தில் ஆழம் இல்லாதவன் என்ன பேசுவான்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதாது, 4 பேர்கிட்ட போய் கடன் வாங்கணும், கேட்கணும், அப்போ தான் பணம் கிடைக்கும். சும்மா கூரையை திறந்துட்டு ஆண்டவர் அப்படி பொத்துன்னு போடுவாரோ அப்படின்லாம் பேசுவான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு ஜெபத்தில் ஆழமே இல்லை, அறிவும் இல்லைன்னு அர்த்தம். ஜெபத்தை குறித்த அறிவில்லை, ஜெபத்தை குறித்த ஆழம் இல்லை. அப்போது இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த 123ஆம் சங்கீதம் 1-2 படியே அவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் சில விசுவாசிகள் பொறுமையோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சில பேர் நீங்கள் ஆழமான ஜெப வாழ்க்கை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் காலங்கள் ஓடுகிறதே என்று நினைத்து உங்கள் ஜெபத்தை விடவே மாட்டீங்க. அதை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க.
சில பேர் ஜெபத்தை விட்டுறோம் பாருங்க. விஷயம் என்னென்னா ஆழம் இல்லை. ஜெபத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆழமான அனுபவம் கிடையாது. அதனால தான் அந்த ஜெபத்தை கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஜெபின்றாங்களேன்னு ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒர்க் அவுட் ஆகலைன்னொன்னே உடனே நம்ம எனக்கு வல்லமை இல்லை, அல்லது ஜெபம் கேட்கப்படலை, அல்லது நான் ஜெபிக்கிறது தப்பாக ரைட்டாக தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நீலாம் ஜெபம் பண்ணாலும் நடக்காது, நான் ஜெபம் பண்ணால் தான் அது நடக்கும் அப்படின்னு எங்களை மாதிரி ஒருத்தர் யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னென்னா, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், என்னைக்கு இந்த பைபிளை கையில் எடுத்தோமோ அன்னையிலிருந்து நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடாது, ஆண்டவருக்காக வாழணும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க தமிழ்நாட்டில் எழும்புனா என்றைக்கே எழுப்புதல் வந்துடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆழமான ஜெப வாழ்க்கை. இன்றைக்கி டாபிக் என்னதுன்னா, ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா அங்கே 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அந்த வசனத்தில்? அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளையில அதாவது டீப்பர் திங்ஸ் ஆஃப் காட், டீப் திங்ஸ் ஆஃப் காட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு நம்ம மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக வாழ போகிறீங்க? சோறுக்கும் துணிமணிக்கும் கல்யாணத்துக்கும் பிள்ளைக்குமா வாழ்கிறது? அதுக்கு என்னை பொறுத்தவரை நீங்கள் கிறிஸ்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அது உலக மக்கள் எல்லாம், உங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீடு கட்டுறாங்க. இல்லையே, கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அதாவது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய அந்த ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். உங்களுக்கு ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க தான் அந்த ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். சாதாரணமாக ஜெபிக்கிறது வேற, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறது வேற. அதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க பாருங்கள். நீங்கள் அதாவது இப்படி சொல்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சும்மா பெயர் கிறிஸ்தவன், நாள் பார்க்குற கிறிஸ்தவனாக நம்ம இருந்தோம்ல, அப்போ ஜெபித்த ஜெபத்துக்கும் உண்மையான ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வந்த பிறகு ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சா இல்லையா? வித்தியாசம் வந்துச்சு. இப்போ ரட்சிப்பின் அனுபவத்திலேருந்து அடுத்த ஆழமான அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்த உடனே உங்கள் பேச்சு, உங்கள் ஜெபம், அந்த அத்தாரிட்டியோடு நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கிற விதம், அப்போ சொல்லுவாங்க, முன்னே மாதிரி இல்லை, நீ ஜெபிக்கும் போதே ஒரு வல்லமை நான் உணர்றேன் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி பாருங்கள், நீங்களும் இத்தனை வருஷமாக உட்காந்து பிரசங்கம் கேட்குறீங்களே, மார்க் போடுறீங்களா, அல்லது நீங்கள் மற்றவங்கள கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கொண்டு வரீங்களா, அல்லது மார்க் போடுறீங்களா, அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கொண்டு வரீங்களா? ஏதாவது ஒன்று செய்யணும்ல கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு அவங்க பேச 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 2 பேரும் கணவன் மனைவி படித்தவங்க, கர்த்தருக்காக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ இன்றைக்கி இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏதோ நம்ம ஒரு மூலையிலேருந்து அவருடைய சித்தத்தை செஞ்சுட்டு கிடக்கோம். ஆனால் கர்த்தரோ அங்கே மகிமையான காரியத்தை, உலகளாவிய ஊழியங்களை தேவன் நிறைவேற்றி வருகிறார். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு ஜெபஜீவியம் வேணும், மேலோட்டமான ஜெபஜீவியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. உதாரணத்துக்கு பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 4 verse 16 and 17 நீங்கள் திருப்பினீங்கன்னா அதில் 16ஆம் வசனம் வேதம் சொல்லுங்க. மார்க் சாப்டர் 4 verse 16. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமாவா கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை நீங்கள் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது. கையில் பெண் வச்சுருப்பீங்க நம்புகிறேன்.
அதாவது வேதம் சொல்லுகிறது, தங்களுக்குள்ளே 16ஆம் வசனம், வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷப்படுறாங்க, உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ என்ன பாருங்களேன், வசனத்தை கேட்ட உடனே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்னோடனே ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்லாம் சொல்லிடுறோம் நம்ம. 17ஆம் வசனம், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறாங்க. கொஞ்ச காலம் நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள. 2 வாரம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒரே போராட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் ஜெபம் பண்ணுறதில்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டோம் பாருங்கள். நாங்கள் அப்படி என்னையா பிஸியாகி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறீங்களா நீங்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறாங்க, அப்புறம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வந்த உடனே இடர். வசனத்தின் நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டவனுக்கெல்லாம் துன்பம் வரும், துயம் வரும், அப்படியா? அதாவது விஷயம் என்னன்னு கேட்டால், அவங்க வேர் கொள்ளவில்லை. அந்த வேர் பூமிக்குள்ளே ஆழத்துக்கு போகல, சும்மா அப்படி மேலோட்டமாக பரவி கிடக்கு, மேலோட்டமாக இருக்குது. மேலே இந்த சினிமா செட்டிங் போடுவாங்க, பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சூப்பரான ஒரு வீடு வந்துடும். பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஹார்ட்போர்டு எல்லாம் வுட்டு எல்லாம். அவங்க அந்த திறமைசாலிகள், அதற்குரியவங்க அந்த அது மாதிரி கட்டி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த அந்த சினி அவங்களுடைய என்ன சொல்ல ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அப்புறம் அவங்க எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது அதை ஈஸியாக உடைக்கிறது ஈஸி. உங்கள் வீட்டை உடைக்கணும் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? சாதாரண விஷயமா? செவரை வேணால் உடைக்கலாம், ஃபவுண்டேஷன் உடைக்க முடியாது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நின்று நீங்கள் அப்படியே பார்த்து கட்டினீங்க, பார்த்து சுற்றி கட்டினீங்க இல்லையா? அப்போ அது ஏன்னா அந்த பூமியில் ஒரு 5 அடி ஆழம் 4 அடி ஆழத்துக்குள்ளே போய் அங்கே பில்லரை போட்டு அதில் ஜல்லியை போட்டு சிமெண்ட்டை போட்டு கம்பியை வச்சு அதுக்கு அந்த சிவில் இன்ஜினியரோட மல்லு கட்டி என்ன போட்டு கட்டியிருக்கு. அதனால் அந்த வீடை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, உடைக்க முடியாது. இப்போ வசனம் மேலோட்டமாக தான் இருக்குது. வசனத்தை கேட்டவுடனே வேர் கொள்ளலை, கொஞ்ச காலம் வேர் உள்ளே போனோம். மேலோட பரவி இருந்தால் ஒரு காற்றடிச்சா படக்குன்னு விழுந்துரும்ல, அதை மாதிரி ஆழமான அந்த ஆழத்துக்குள்ளே வேர் போகாததுனால அந்த வசனத்து நிமித்தம் துன்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், அதான் பைபிள் சொல்லுது. அப்போ அந்த பிரச்சனை வந்தோடனே, போராட்டம் வந்தோடனே நம்ம பைபிள் வாசிக்கிறதே ஜெபம் பண்ண கிடையாது, தூக்கி போட்டு மூலையில் உட்காந்து முடக்கி படுத்துடுறோம். நம்ம எல்லாம் தேவைக்காகத்தானே ஆண்டவரை தேடுறவங்களா மாறிட்டோம். அப்படியே தான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நமக்கு ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் ஜெபத்தில் நம்ம ஆழமாக தேவனோடு பேசி ஜெபிக்க முடியும். அதுக்கு தான் அபிஷேகம். ஆவியானவர் தான் அந்த ஆழங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு நான் வாசித்தோம் இல்லை. இன்னொரு வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லு. எஃபீசியன்ஸ் சாப்டர் 6:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணு. எந்த சமயத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நெருக்கத்திலும் போராட்டத்திலும் துன்பத்திலும் சந்தோஷத்திலும் எல்லா நேரத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுதல், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. ஆமேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆழமான ஜெப வாழ்க்கைக்கு, அசைக்க முடியாத ஜெப வாழ்க்கைக்கு, தொடர் ஜெப வாழ்க்கைக்கு அபிஷேகத்தினுடைய ஒத்தாசை, ஆவியானுடைய ஒத்தாசை இங்கு நமக்கு தேவை என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு அந்த கடற்கரையில் ஓரத்தில் நின்று அந்த வலையை அலசிட்டு கிடப்பார். ஒன்றுத்துக்கும் ஆகலை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோன்னு அவர் புலம்பிட்டு கிடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், எப்பா கரை ஓரமாக இருக்காத, ஆழத்துக்கு போ. வாசிக்கிறோமா இல்லையா? 5ஆம் அதிகாரம் லூக் சாப்டர் 5ல் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்க முடிய வலையை போடுங்கள் என்று சொன்னபோது வலை கிழியத்தக்கதான மீன்கள் கிடைத்தது என்று நமக்கு தெரியும்.
அப்போ ஆழமான ஜபஜீவியம், ஆழமான ஜபஜீவியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆழமான ஜபஜீவியத்துக்கு அப்படின்னா அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணால் தான் அந்த ஜெபிக்க போராட்டம் வந்தாலும், அதாவது ஜெபிச்சு என்னத்தை கண்ட, சும்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு படு அப்படின்னு வீட்டார் சொன்னாலும் உங்களால் சிலரால் ஜெபத்தை விட முடியல. கஷ்டத்தில் அதிகமாக ஜெபிக்கணும்னு நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. சிலர் கண்ணீரிலும் அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க. காரணம், உங்களுக்கு ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது, ஜெபத்தில் ஆழம் இருக்குது. ஆழமான ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47. ஆமென். எசேக்கியேல் சாப்டர் 47 மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த புருஷன் தனது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. 4ஆம் வசனம், பின்னும் அவர் 1000 முழம் நடந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் கடக்க பண்ணினார். அங்கு தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. 5ஆம் வசனம், பின்பு அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாழம் கடக்க முடியாத நதி. 3ஆம் வசனத்தில் கணுக்கால் அளவு என்று வாசித்தேன். 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது முழங்கால் அளவு என்று நான் வாசித்தேன். 4ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் கடைசியில் தண்ணீர் இடுப்பளவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை வாசித்த போது நீச்சலாழம் என்று, அது கடக்க முடியாத நதி என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தரிசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்க்கிறார். இதனுடைய பொருள் என்ன? 3ஆம் வசனம், அந்த தண்ணீரை கடக்க பண்ணினார், அது கணுக்கால் அளவு. நல்லா கவனிக்கணும். ஜபத்தின் ஆழத்தை பற்றி நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று கணுக்கால் அளவு. கணுக்கால் அளவு தண்ணீரில் ஒரு நதி வைத்துக்கொள்ளுங்கள். நதியில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அல்லது ஒரு குளம், ஒரு ஏரின்னு கூட வச்சுக்கோங்க. கணுக்கால் அளவு உங்களுக்கு தெரியும். காலில் பாதத்து பக்கத்தில் கணுக்கால், அந்த அளவில் தான் தண்ணீரில் நின்றால் உங்கள் கால் தண்ணீர் அவ்வளோதான் படும். முழங்காலுக்கு தண்ணீர் படாது. அங்கே நிற்க முடியும். அங்கே என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அடுத்தது 2வது அளவு அவர் சொல்லுகிறார், வாசித்தோம், முழங்கால் அந்த முட்டு வரைக்கும், அதில்குள்ளே நடந்து போகிறோம். முழங்கால் வரைக்கும் தண்ணி படுது, நிற்க முடியும். முழங்கால் வரைக்கும் முழங்காலில் போய் நிற்கலாம். முழங்கால் அளவு தண்ணீர் படுற அளவுக்கு போய் தரையில் நிற்கலாம். கால் ஊன்றி நிற்க முடியும். 3வது அளவு இடுப்பளவு. இடுப்பளவில் போய் நிற்க முடியுமா? இடுப்பளவு வரைக்கும் போய் நிற்க முடியும். இடுப்பளவில் நிற்க இயலும். 5வது நீச்சல் ஆழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீச்சல், அதாவது 5ஆம் வசனத்தில் நீச்சல் ஆழம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொல்கிறது நீச்சல் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், படித்தவர்களுக்கு தான் புரியும். இடுப்பு வரைக்கும் தண்ணீரில் போய் நிற்கலாம். அந்த இடுப்பு அளவை தாண்டி தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தால் உங்கள் கால்கள் தரையிலிருந்து தானாகவே உயரும். நானாக அல்ல, நீங்களாக அல்ல, தூக்க வேண்டாம். அது தன்னாலேயே உயர்ந்துடும். கணுக்கால் அளவில் கால் உயராது, முழங்காலில் கால் உயராது, இடுப்பளவுக்கு கால் உயராது தன்னால். ஆனால் அந்த இடுப்பளவு தாண்டி நீங்கள் நடக்க முயற்சி பண்ணுவீர்கள் என்றால் தன்னாலேயே அந்த கால்கள் உயர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் நீச்சல் ஆழம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிஷேகத்தில் இந்த மாதிரி அளவுகள் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேர் கணுக்கால் அளவிலே நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எங்கே நிற்கிறாங்க? முழங்கால் அளவுலே அங்கேயே நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே அங்கே நின்றுட்டு தண்ணி எடுத்து முகத்தில் அப்படியே தெளிச்சுக்கிட்டு எடுத்து முகத்தில் ஊற்றி கழுவிட்டு, முகத்தை கழுவிட்டு, நானும் கடலில் ஏரியில் குளிச்சுட்டேங்கிறாங்க. அப்புறம் இடுப்பளவு வரைக்கும் ஒரு போய் நிற்கிறாங்க. இடுப்பளவு போய் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க.
நிற்கும் போது இடுப்பளவு வரைக்கும் தான் தண்ணீரில் படுகிறது, கால் ஊன்றி நிற்க இயலும். ஆனால் இடுப்பளவையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் வைத்தா கால்கள் தானாகவே தூக்கும். இந்த தரை உலகத்துக்கு அடையாளம். சரியா? ஆழமான ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ள போக போக போக, புரிஞ்சுதான் பேசுறது? ஆழமான அபிஷேகத்துக்குள்ள போக 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பிரதிபலன் இல்லாம தேவனோடு பேசி ஜெபிக்க 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 ஒரு விசுவாசிய, ஒரு ஊழியனோ அந்த இடுப்பளவை கடக்கும் போது இந்த தரை இருக்குல்ல கீழே, அது உலகத்துக்கு அடையாளம். நமக்கும் உலகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. உலக எண்ணம் வராது, உலகத்தோடு ஒத்து போகணுங்கிற எண்ணமே வராது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணுங்கிற எண்ணமே வராது, உலகத்துக்கு அடுத்த காரியத்தை பற்றிய நாலேஜே இருக்காது. எப்பவுமே உன்னதத்துக்குரிய காரியங்களையே பற்றி பேசுவாங்க, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை பேசுவாங்க, ஆத்துமாக்களுக்கு அடுத்த காரியத்தை பேசுவாங்க. சாதாரணமாக கேஷுவலாக பேசும்போது கூட அதுலேயும் ஒரு ஜபத்தை குறித்தே பேசுவாங்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? அதை பற்றியே நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கணுக்கால் அளவா, நீங்கள் முழங்கால் அளவா, அல்லது நீங்கள் இடுப்பளவா, அல்லது நீச்சல் ஆழத்தில் இருக்கீங்களா? நீச்சல் ஆழம்னா என்ன? நதி. அந்த நதின்னு போட்டிருக்கு பாருங்க. வாட் இஸ் த மீனிங்? அது அபிஷேகத்தின் ஆழங்களை குறிக்கிறது. அப்போ எப்படி இடுப்பளவை தாண்டி போன உடனே கால்கள் தானாக உயர்கிறதோ, ஆமென், அந்த மாதிரி ஆழமான ஜப வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்காக ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் பரலோகம் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கும். மற்ற நேரங்களெல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், சபைகள், எழுப்புதல், தேசங்கள், மக்கள், ஆமென், உற்றார் உறவினர், எங்கள் சபைக்கு நான் போகிறேன், எங்கள் ஐயரை நான் புகழ்ந்துட்டு வரமாட்டேன், அங்கே இரவு நேரங்களில் போய் முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீங்க கொஞ்சம் நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம். அது யாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே உங்களுடைய மெஷர், உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் மெஷர், ப்ரேயர் மெஷர் இல்லை, அதை நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் இந்த ஆழங்களை படிச்சுக்கிறீங்க. இப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி இப்போது ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். கணுக்கால் அளவு, ஆமென், இரண்டாவது முழங்கால் அளவு, அடுக்கிற இடுப்பளவு, ஆமென், கடைசியாக நீச்சல் ஆழம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கடக்கக்கூடாத நதியாக இருந்தபோது தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஆழமான ஒரு ஜப ஆவி, இந்த ஆழமான ஜப ஆவி வேணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை தான் வேணும். இல்லைனா மேலோட்டமாக என்ன ஆசீர்வாதம், என் பிள்ளை ஆசீர்வாதம், பேர பிள்ளை ஆசீர்வாதம், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், தொழில் முடங்கி போச்சு, இந்த ரவுண்ட் அடிச்சுட்டே வருவோம் நம்ம. ஆனால் ஆழமான ஜப வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்து அதிசயமாய் கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். கையை உயர்த்தி, ஆமாண்டவரே, இந்த ஆழமான ஒரு ப்ரேயர் லைஃபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறேன், 2 வாரம் ஜெபம் பண்ணுறேன், கடனுக்காக ஜெபம் பண்ணுறேன், அதை அடைக்க முடியலன்னொன்னே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நீ சொல்லி கொடுத்ததற்காக இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசுறீங்க ஆண்டவரே. ஆழமான ஜெபம் வேணுமே தவிர சுயநலமான ஜெபம், அந்த கடமுறைக்கு நடைமுறைக்கு ஜெபிக்கணுமே, இன்னைக்கு ஜெபிச்சான்னு நீங்கள் கேட்பீங்களே அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறது அப்படிலாம் இல்லை ஆண்டவரே. ஆழமான ஜெபம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம். ஆமென். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு இடையே போராட்டங்கள், ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால வருகிற பாதிப்புகள், போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆழமான ஜெபம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை கேட்டு ஆழமான வேர் விட்டாதான் எங்க ஜெபமும் ஆழத்துக்கு போகும். பேதுருவே, நீ கடற்கரை ஓரத்தில் கடந்தது போதும். பேதுருவே, நீ ஆழத்தில் கொண்டு போய் மீன்களை பிடிக்க முடியும், வலைய போடுறா. ஆழத்துக்கு போ. இயேசுவின் நாமத்தினால, உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு கணுக்கால் அளவு வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு முழங்கால் அளவு வேண்டாம், எங்களுக்கு இடுப்பு அளவு கூட வேண்டாம், எங்களுக்கு நீச்சல் ஆழம் வேண்டும் ஆண்டவரே. ஜீசஸ், அப்படிப்பட்ட கிருபையை என்னோடு யாரெல்லாம்
சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அல்லாவிட்டால் டெலிவிஷனாக இருக்கட்டும், ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஆழமான ஜெப வாழ்க்கையை கற்றுத்தாரோ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கற்றுத்தாரோ. ஆழமான ஜெபம், ஆழமான ஜெபம். அந்த ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க பிரேயர் லைஃபை சாத்தான் உடைக்கவே முடியாது. உங்க பிரேயர் லைஃப்ல நீங்க சும்மா புலம்பிக்கிட்டே கிடக்க மாட்டீங்க. உங்க ஜெப ஜீவி, உங்க ஜெபமே ஒரு அத்தாரிட்டியா மாறிடும். உங்க ஜெபமே ஒரு வைராக்கியமா மாறிடும். ஷபானாமா ராகாலா தூரி மேகாலாதானாமா. இப்பொழுதே அப்படிப்பட்ட கிருபையை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது கேட்கிறவர்களுக்குள்ளே அந்த கிருபையை என் ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆழமான ஜெபம், ஆழமான ஜெபம். எங்க சர்ச்சில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆமா, அதை ஒரு புள்ளி விவரங்கள் எடுங்க. எங்க டயசிஸ்ல சிஎஸ்ஐ ஆட்களுக்கு சொல்றேன், எங்க டயசிஸ்ல எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது, எத்தனை பாதிரியார்கள் இருக்கிறாங்க, சும்மா ஒரு கணக்கு எடுத்து வைங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர் நாங்கள் சந்திக்கிற ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்களுக்கு எங்களுக்கு வழி சொல்றதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா சுயநல கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். எங்க குடும்பத்துக்காக மட்டும் ஜெபித்ததெல்லாம் போதும். இயேசுவின் நாமத்தினால அந்த தொற்று நோயின் காலத்துல மட்டும் ஜெபித்தது போதுமானதா இருந்தது. இப்பெல்லாம் எனக்கு டைம் இல்லை என்று சொல்லுகிற எல்லாரையும் ஜெபாவினால நிரப்பிருங்க நான் சொல்றேன்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், ஆண்டவரே எங்க போனாலும் ஆண்டவரே ஜெப நேரம் தடைபடக்கூடாது, ஊழியங்கள் தடைபடக்கூடாது. ஜீசஸ், அப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் கொடுக்க போகிறீர். அதனாலதான் கர்த்தாவே இந்த இரவில இந்த செய்தியை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கர்த்தர் கேட்டீர். ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர போறீங்க. யார் யார் காதுல இந்த சத்தம் கேட்டதோ அத்தனை பேரையும் ஆழமான ஜெபத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமானவங்க ஆண்டவரை, சோர்ந்து போனவங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, கலங்கி போனவங்க, வழி தெரியாதவங்க, ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறதுன்னு என்று போராடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. நான் சாதாரண மனிதன், பாடுள்ள மனுஷன் ஆண்டவரே. அப்பா, கடமை நாங்கள் செய்யறோம். மாறாத வல்லமை அந்த பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் ஐயா. கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் ஒத்தாசை அனுப்புங்க. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.